ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஸ்க்ராட்ச்லேருந்து வேர்ட்பிரஸ் பத்தி லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த 15 பாயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல வந்து த்ரூ அவுட்டா வந்து கவர் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போற பாயிண்ட் என்னன்னா, வாட் இஸ் வேர்ட்பிரஸ்? ஸோ வேர்ட்பிரஸ்ன்றது வெப்சைட் ஈஸியா கிரியேட் பண்றதுக்கான ஒரு டூல் தான். இத யூஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் பண்ணி ஒரு வெப்சைட்ட வந்து ஃபியூ ஹவர்ஸ்ல வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு எந்த கோடிங் நாலேஜும் கிளியரா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ இன்டர்நெட்ல டோட்டலா இருக்க வெப்சைட்ஸ்ல 43% ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து இந்த வேர்ட்பிரஸ் டூலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் தான். ஸோ இந்த வேர்ட்பிரஸை நீங்க ஈஸியா 1 மந்த்க்குள்ளேயே வந்து நல்லாவே கத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வேர்ட்பிரஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போற டாபிக் என்னன்னா, டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சிம்பிளா நம்ம ஒரு எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் இமேஜின் நீங்க வந்து ஒரு புது ஷாப் வந்து ஓபன் பண்ண போறீங்கன்னு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த ஷாப்ல வைக்க நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து தேவை பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்பேஸை தான் யூசுவலா நம்ம வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ பீப்புள் வந்து உங்க ஷாப்பை ஐடென்டிஃபை பண்ணி வர்றதுக்கு உங்க ஷாப்புக்கு வந்து ஒரு நேம் வந்து யூசுவலா வைப்போம்ல. ஸோ அந்த நேமை தான் நம்ம வந்து டொமைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு யூசுவலா வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூப் சேனல் நேம்லயே ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ wpdevtamil.in அப்படின்றது தான் அந்த வெப்சைட்டோட டொமைன் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெப்சைட்ல வந்து நான் வந்து இமேஜஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ண ஒரு இடம் வந்து தேவையில்ல. ஸோ அதுதான் நம்ம வந்து ஹோஸ்டிங் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து இருக்க இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஸ்டிங் சர்வர்ன்ற இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ யாருன்னா போயிட்டு இந்த ப்ரௌசர்ல நம்மளோட வெப்சைட் நேம் வந்து போடும்போது, ஆக்சுவலா என்ன நடக்கும்னா, டைரக்ட்டா நம்ம ஹோஸ்டிங் சர்வரோட கனெக்ட் ஆகி ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட வெப்சைட் வந்து விசிபிளா வந்து தெரியும். ஸோ யூசுவலா இந்த ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. அது ஒரு பெய்ட் சர்வீஸ் தான். ஸோ ஹோஸ்டிங்கர், ப்ளூ ஹோஸ்ட், சைட் கிரவுண்ட், கோடாடி, நேம்சீப் இந்த மாதிரி பாப்புலரான ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் 2 இயர்ஸ்க்கு வந்து ஹோஸ்டிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டொமைன்ஸ் வந்து 1 இயர்க்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து சம்மரைஸ் பண்ணணும்னா, ஸோ உங்கள் வெப்சைட்டோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ உங்கள் வெப்சைட்டில் இருக்க ஃபைல்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணுற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் உங்கள் வெப்சைட்டை வந்து இன்டர்நெட்டில் வந்து லைவாக வந்து வச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோஸ்டிங் அண்ட் டொமைன்னா. ஓகே, இப்போ நம்ம டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஹோஸ்டிங் பிளானை வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. நீங்கள் ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வாங்கணும்னு ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா, இது அதுக்கான சரியான டைம். ஏன்னா Black ஃப்ரைடே சேல் போயிட்டுருக்கு. இது யூஸ்வலாக அக்டோபர் 3rd வீக்கில் ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 1st வீக் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன்லாம் 80% டிஸ்கவுண்ட்டில் வந்து கிடைக்கும். ஸோ நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணி தான் என் வெப்சைட்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சிம்பிளாக ஒரு டெமோ பார்த்துடலாம் வாங்க. எப்படி இந்த Black ஃப்ரைடே டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கூகுள் போயிட்டு ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் டாப்பில் வந்து மை அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணி சைன் அப் அண்ட் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து தெரியும் Black ஃப்ரைடே சேல் 80% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் செலக்ட் பண்ணி, ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே வாங்குற பாப்புலரான ஹோஸ்டிங் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஹோஸ்டிங் தான். ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெப் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். பட் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த சிங்கிள் பிளானை வந்து நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஃபைல் சைஸஸ்லாம் ரொம்ப அதிகமாகும்போது அது ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீமியம் அண்ட் பிஸ்னஸ் பிளான் தான். ஸோ இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளான் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை, ஸோ நீங்கள் வந்து கிளைண்ட்ஸுக்குலாம் வெப்சைட் பண்ணி தர ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணல ஐடியாவில் இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த க்ளவுட் ஸ்டார்ட் அப் பிளான் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 பிளானுக்கும், அதாவது இந்த ப்ரீமியம் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் க்ளவுட் பிளானுக்கான லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அடிஷ்னல் 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு டெமோவாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். சூஸ் பிளான்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இதில் வந்து பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக 48 மந்த்ஸில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து 1 இயர் வேணும். ஸோ 12 மந்த்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3588 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய அந்த பிஸ்னஸ் பிளான் ரெஃபரல் லிங்க்கை வந்து நான் இப்போ காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2870 தான் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ சேம் பிளான் தான். என்னுடைய ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹717 வந்து டிஸ்கவுண்ட் ஆகி கம்மியாகி உங்களுக்கு 2870 தான் வந்து காமிக்குது. ஓகேங்களா? நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கரஸ்பாண்டிங் பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எனக்கும் வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ என்னுடைய சேனலை க்ரோ பண்ண அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கண்டினியூவை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பிளானை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் இந்த ஆஃபரை முடியறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி உங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஹோஸ்டிங் பிளானை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இதையே வந்து நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம டொமைனை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஹோஸ்டிங்கரில் வந்து நீங்கள் முன்னாடி சைன்இன் பண்ணலாம், சைன்இன் பண்ணிட்டு உள்ளே வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லாகின் பண்ணோடனே உங்களோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வாங்கின அந்த பிளான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஹோஸ்டிங் பிளான் வந்து நான் வந்து பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் இல்லை இண்டிவிஜுவலுக்கான அந்த வெப் ஹோஸ்டிங் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வெப்சைட் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஏ நியூ டொமைன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன நேமில் வந்து டொமைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ப்ரீமியம் ஹோஸ்டிங் இல்லை இந்த பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களே ஒரு டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து இன்னொரு டொமைன் எக்ஸ்ட்ரா வேணும், இல்லை எனக்கு ஆல்ரெடி அந்த டொமைன்லாம் வந்து பீரியட்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு புது டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன டொமைன் வாங்கணுமோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டு தேடணும் அது அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எல்விஜி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ .comனே போட்டுக்கிறேன். எல்விஜின்னா என்ன அர்த்தம்னா லெட்ஸ் விர்ச்சுவலி க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. ஸோ எல்விஜி சர்வீசஸ் .comனு சொல்லிட்டு நான் ஒரு டொமைன் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஏஜென்சி மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ணுற ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. ஸோ இந்த .com வந்து இந்த டொமைன் வந்து அவைலபிளான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம .comமை கூட தூக்கிட்டு கூட நம்ம செக் பண்ணலாம். வெறுமனே சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ நான் சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்து வருது. ஸோ எல்விஜி சர்வீசஸ் .in அவைலபிளாக இருக்குது. 199 காமிக்கும். ஆனால் 199 கிடையாது. இது வந்து நம்ம 2 இயர்ஸ் டேர்ம் கீழே போட்டுருக்கு பார்த்தீங்களா, 2 இயர்ஸ் டேர்ம் பை பண்ணும்போது தான் 1 இயருக்கு வந்து 199 அந்த மாதிரி வரும். ஸோ அது நம்ம செலக்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா .com தான் பை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம வேர்ல்டு வைட் டார்கெட் பண்ண போகிறோம்னா .com தான் சூஸ் பண்ணோம். இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணுற டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே டார்கெட் பண்ணுறீங்க, இல்லை இந்தியாவுக்குள்ளே நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்கன்னா .innே வந்து போதும். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. என்னென்னா .in .online ப்ளஸ் .net இது 3மே சேர்த்து இந்த ரேட்டுக்கு கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் 1 இயர் கூட பை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த .com வந்து நான் வாங்க போகிறேன். ஸோ எல்விஜி வைஸ் .comனு இருக்குது. ஸோ எல்விஜி சர்வீசஸ் .com இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து சர்வீசஸ் .com அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ எல்விஜி சர்வீசஸ் .com இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ எனக்கு எல்விஜி சர்வீசஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ எல்விஜி சர்வீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். எல்விஜி சர்வீஸ் .com இதை வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்விஜி சர்வீஸ் .com வந்து எனக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பை நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோ இயருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் இப்போ 1 இயர் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பேமெண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட யூபிஐ ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு பேமெண்ட் மெத்தட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ. ஸோ இப்போ எனக்கு மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி நான் வந்து ஆட்டோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோ பே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அதிகமாக காமிக்கும். ஒரு 1900 அந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் 900 பே பண்ணுறதுக்கு ஆட்டோ பேயில். ஸோ நீங்கள் அந்த 900 மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க.
ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மறக்காமல் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இப்போ வந்து கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோ ரெனியூவல் நீங்கள் வேணா டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இல்லை டர்ன் ஆஃப்லேயே வச்சுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு டர்ன் ஆன் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் டொமைன் வந்து பர்ச்சேஸ் ஆயிருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டொமைன்ஸ் லிஸ்ட்டில் வந்து கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த டொமைன்ஸ் போயிட்டு டொமைன் போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். LVG.com வந்து இப்போ ஆக்டிவில் தான் இருக்குது. நீங்கள் வாங்கினது வந்து இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு டொமைனை வந்து பை பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட்ஸ் லிஸ்ட்டுன்ற இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்துருங்க உங்கள் ஹோஸ்டிங்கர் பேனலில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூ வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பாஸ்வேர்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களோட பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க அதில். ஸோ நெக்ஸ்ட்டுன்ட்டு ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ வச்சு கிரியேட் பண்ணுமா இல்லை ப்ரீ பில்டு டெம்ப்ளேட் வச்சு கிரியேட் பண்ணுமா கேட்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பிளாங்க் சைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களோட டொமைன் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்து ஹோஸ்டிங் பை பண்ணதுக்கப்புறம் ஒரு டொமைன் வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அந்த டொமைனே நீங்கள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டை. ஸோ இல்லை நீங்கள் பியூராக வந்து ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் நேம்லேயே வந்து ஒரு டொமைன் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டொமைனில் தான் நான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் புக்கிங் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம உங்களுடைய ஹோஸ்டிங் ப்ரொவைடரோட ஸ்பீடு அண்ட் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை வச்சு இது வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகிற டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே இது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெப்சைட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸும் வந்து அதில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சில பேசிக் செட்டிங்ஸ்லாம் வேர்ட்ப்ரெஸ்ல வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதில் லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மேலே உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டிக்காக இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம அன்டிக் பண்ணி விட்டுடலாம். ஸோ அப்போ தான் நம்மளோட டேஷ்போர்ட் வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லுக்கை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ க்ளீனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சில பண்ணக்கூடிய ஜென்ரல் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நம்ம சைட்டுக்கு பண்ணக்கூடிய ஜென்ரல் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸை ஹவர் பண்ணி ஜென்ரல்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட ஜென்ரலான செட்டிங்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைட் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுடைய அந்த வெப்சைட்டோட டைட்டில் டொமைன் நேம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து டேக்லைன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக்கிங் வெப்சைட் பண்ணுறதுனால ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேக்லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ என்னன்னா புக் யுவர் டாக்டர் இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைட்டுக்கு வந்து ஒரு ஐகான் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐகான்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃப்ளாட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவைப்படுற ஐக்கானை. ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சூஸ் எ ஐகான் கொடுத்து நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐக்கானை தான் நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஐக்கான் நான் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டைட்டில் அண்டு இந்த ஆல் டெக்ஸ்ட் வந்து எப்பயுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்னுடைய வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை டாக் அப்படின்றது தான் என்னுடைய வெப்சைட் நேமு. ஸோ புக் மை டாட் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் இதை காப்பி பண்ணி இந்த ஆல் டெக்ஸ்ட்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஐக்கானை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ செட் சைட் ஐக்கான் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஐக்கான் வந்து இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயில் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து எனி ஒன் கேன் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்கள் வெப்சைட்டுக்கு யார் வந்தாலும் ஸோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து உங்கள் லாங்குவேஜ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக நான் வந்து இங்கிலீஷ்லேயே விட்டுடுறேன். யுனைடெட் ஸ்டேட் இங்கிலீஷில்.
ஸோ அடுத்து வந்து டைம் ஜோனை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நான் வந்து இந்தியா டைம் ஜோன் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா, ஸோ கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்தியாவில் இந்த டைம் ஜோன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் கொல்கத்தா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய வேர்ட்பிரஸ் செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வேர்ட்பிரஸில் பேசிக் செட்டிங்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தீமை வந்து எப்படி நம்ம வேர்ட்பிரஸில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதை ஹவர் பண்ணி தீம்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பேசிக்காக நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து 3 தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 3 தீம்ஸில் ஒரு தீம் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த பேலன்ஸ் இருக்க 2 தீமை வந்து டெலீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ எப்போயுமே நம்ம வெப்சைட்டில் எது தேவையில்லையோ ஸோ அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடணும். மெயினாக வந்து தீம்ஸ் வந்து தேவையில்லாத தீம்ஸ் வந்து டெலீட் பண்ணிடணும். ஸோ ஏன்னா அது வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம சைட் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2024ன்ற தீமை வந்து செலக்ட் பண்ணி டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி 2023யும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ 2025 தீம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்த்ரா அப்படின்ற ஒரு தீம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆட் தீம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு மேலேயே வந்து சஜஷனில் வந்து காமிக்கும். ஸோ ஆஸ்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதா? ஸோ இதை வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஆஸ்த்ரா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 2025ன்ற தீம் வந்து தேவையில்ல. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆஸ்த்ரா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம தீமையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளகின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பிளகின்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிளகின்ஸ் லெஃப்ட்டில் ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை ஹாவர் பண்ணிங்கன்னா ஆட் பிளகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்து எலமெண்டார் பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எலிமெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வருது பார்த்தீங்களா? எலமெண்டார் வெப்சைட் பில்டர் சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ எலமெண்டார் என்றது ஒரு பேஜ் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பேஜ் பில்டர்னா பேசிக்கலாக அதை யூஸ் பண்ணி நம்மளால் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் வேர்ட்பிரஸில். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது குவிட்டன்பர்க் பேஜ் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ பட் அதை யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் எலமெண்டார் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம எலமெண்டார் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எலமெண்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ வெர்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன். பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணியே வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த டுட்டோரியலில் நான் ஃப்ரீ வெர்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ராயல் எலமெண்டார் ஆடான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா டெம்ப்ளேட்ஸ்லாம் இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எலமெண்டாருக்கு. ஸோ அதுலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு இது 2மே. ஸோ இது 2மே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டால்டு பிளகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ எலமெண்டாரும் நம்ம ராயல் எலமெண்டார் ஆடானும் ஒன்றா செலக்ட் பண்ணி நம்ம ஆக்டிவேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எலமெண்டாரும் அப்புறம் ராயல் எலமெண்டார் ஆடானும் நம்மளுக்கு வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஹவர் பண்ணி ஆல் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரைவசி பாலிசின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புது பேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நான் வந்து எப்படி வந்து ஒரு டெம்ப்ளேட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு சேவ் டிராஃப்ட்னு சொல்லிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எலமெண்டார் வச்சு தானே பில்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேஜை. ஸோ அதனால் எடிட் வித் எலமெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எலமெண்டார் பேஜ் பில்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பிளகின்ஸையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி டெம்ப்ளேட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெம்ப்ளேட்டை வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆர்இ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ராயல் எலமென்டர். ஸோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து நெறைய கிடைக்கும். ஸோ இப்ப இதுல வந்து நம்ம எதனா ஒரு டெம்ப்ளேட்ட வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து புடிச்சிருக்கு. ஸோ இத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகே. இப்ப நம்ம டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சைட்லலாம் ரொம்ப கேப் வந்து வருது. ஸோ இத எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணலாம்னா, மேல வந்து சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? எலமென்டார்ல. ஸோ அத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, ஸோ லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, இந்த டிஃபால்ட் பேஜ் லேஅவுட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுல வந்து எலமென்டார் ஃபுல் விட்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் வந்து குடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டெப் வந்து நம்ம பேக் பண்ணலாம். மேல வந்து இந்த 3 பார் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத செலக்ட் பண்ணீங்கன்னா, எக்ஸிட் டூ வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகே. இப்ப நம்ம எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்ம பேஜஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு வந்து வரலாம். ஓகே. இப்ப நம்ம சாம்பிள் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா? இத மறுபடியும் வந்து நான் எடிட் வித் எலமென்டார்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் விட்த் வந்து எனேபிள் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்ப மறுபடியும் வந்து நான் அந்த ஆர்இன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, இப்ப கீழ வந்து நம்மள டெம்ப்ளேட்ட வந்து நான் இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம டெம்ப்ளேட் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஃபுல் விட்த்தும் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த பேஜோட ஃபுல் விட்த் வந்து எடுத்திருக்கு. ஏன்னா நம்ம சைட் செட்டிங்ஸ்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணுவோம்ல லேஅவுட்டு. ஸோ அதனால நம்ம ஃபுல் விட்த் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இத வந்து பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேல வந்து எடிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்க லெஃப்ட் சைட்ல வந்து காமிக்கும். ஸோ லேஅவுட்டு, ஸ்டைலு, அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேப் வந்து இருக்கும். ஸோ இந்த 3 டேப யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம எலமெண்ட்ஸ வந்து எடிட் பண்ணுவோம். எலமென்டார்ல எப்பயுமே. ஓகேங்களா? ஸோ இத வச்சு நம்ம எப்படி ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு இந்த பேஜ வந்து இப்ப சாம்பிளா நம்ம இம்போர்ட் பண்ணோம்ல. ஸோ இதே மாரி ஒரு பேஜ வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் எலமென்டார் பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில். ஓகே. இப்போ நம்ம ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணி இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டா நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணலாம். ஆனால் நான் இந்த இமேஜஸ் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நானே வந்து வேற இமேஜஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. மற்றபடி இந்த டெக்ஸ்ட்டு இந்த ஸ்டைலிங் எல்லாமே வந்து இதில் இருக்க மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் எக்ஸிட் டு வேர்ட்பிரஸ் அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து சேவ் கொடுத்துடலாம். ஓகே. இந்த சாம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் சைட்ல வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ எப்ப வேணுமோ இத செக் பண்ணிட்டு, ஸோ இதே மாரி வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ இப்ப நம்ம டெம்ப்ளேட்ஸையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம புது பேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புது பேஜ்ல தான் இப்ப நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண போறோம். ஸோ நியூ பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ நியூ பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம டுட்டோரியல் பர்ப்பஸ்னால டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ சேவ் டிராஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப எடிட் வித் எலமென்டார் அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். ஓகே. இப்ப இந்த பேஜ் தான் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்ப நம்ம பேஜஸ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பிள் பேஜ்ல ஒரு ஹீரோ செக்ஷன் இருக்கு. ஸோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன தான் ஹீரோ செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அந்த இமேஜுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அதுக்கு கீழ வந்து ஒரு பட்டன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸா இல்ல கிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்னன்னா, சிஎஸ்எஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்ன? கிரிட்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த நீங்க வந்து கேலரி செக்ஷன் ஸோ அந்த மாரி நீங்க நெறைய பார்த்துருப்பீங்கள்ல. கேலரி மாரிலாம் நம்ம கிரியேட் பண்ணோம்னா, இந்த கிரிட்ட வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். மத்தபடி நீங்க வேற என்ன செக்ஷன் வந்து கிரியேட் பண்றீங்கனாலும், இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ வச்சு கிரியேட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டா வந்து இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேலரி செக்ஷன்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது மட்டும் தான் இந்த கிரிட்ட வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு சிங்கிள் லேஅவுட் தான் வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த சிங்கிள வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சிங்கிள் லேஅவுட்ல நம்ம வந்து இமேஜ வந்து இம்போர்ட் பண்ண போறோம். இந்த பேக்கிரவுண்ட் இமேஜ வந்து இம்போர்ட் பண்ண போறோம்.
ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து இந்த எடிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல வந்து லேஅவுட், ஸ்டைல்ஸ், அட்வான்ஸ் 3 இருக்குல்ல. ஸோ இதுல வந்து ஸ்டைல்ஸ வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டைல்ஸ செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நம்ம பேக்கிரவுண்ட் டைப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பேக்கிரவுண்ட் டைப்ப வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பெயிண்ட் ஐகான் மாரி இருக்குல்ல. ஸோ கிளாசிக்ன்னு போட்டு ஸோ அத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு, இப்ப இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இத செலக்ட் பண்ணி தான் நம்ம இமேஜ வந்து இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இமேஜஸ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்ம ஆல்ரெடி நான் சில இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பிராக்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். ஸோ அத கிளிக் பண்ணி, நான் இந்த டுட்டோரியல்ல யூஸ் பண்ற இமேஜஸ் வந்து நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜஸ்லாம் தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம 6 இமேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்மளுக்கு வந்து தேவை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்டன் இமேஜ் தான் நான் வந்து பேக்கிரவுண்டா வந்து யூஸ் பண்ண போறேன். எப்ப நீங்க ஒரு இமேஜ வந்து யூஸ் பண்றீங்கனாலும், அதுக்கு வந்து டைட்டில் அண்ட் ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து மறக்காம வந்து குடுத்துக்கோங்க. உங்க வெப்சைட் வந்து எஸ்இஓ ஆவறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ அதையே காப்பி பண்ணி மறுபடியும் ஆல்ட் டெக்ஸ்ட்லயே வந்து போட்டுக்கிறேன். ஸோ செலக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து ரொம்ப சின்னதா தான் தெரியுது. ஸோ அதனால நம்ம ஹைட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு நம்மளுக்கு. ஸோ பொசிஷன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ அட்டாச்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராலா, ஃபிக்ஸடா. ஸோ இது டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். நீங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. ஸோ ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருங்க. ஸோ அப்படி இல்லன்னா, நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ டிஸ்ப்ளே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கவர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ அப்பதான் அந்த ஃபுல் சைஸ் வந்து எடுத்துக்கும். ஓகே. இப்ப நம்ம ஹைட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ ஹைட்ட வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு நீங்க வந்து ஸோ இந்த லேஅவுட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மின் ஹைட்ன்னு இருக்குல்ல, ஸோ இத வந்து அப்படியே இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹைட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஃபுல் ஹைட் வந்து தந்தா அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல. ஸோ இதுவரைக்கும் நான் குடுத்துக்கிறேன். ஒரு 650 வரைக்கும் ஹைட் குடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இங்க மேல வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த செக்ஷன வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அத எப்படி ஹைட் பண்ணலாம்னா, இந்த எடிட் கண்டெய்னர் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ் டேப் வந்து போய்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்ப டிஃபால்ட்டா நம்ம மார்ஜின் எதனா ஒரு 10ன்னு ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அது டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம அந்த மாரி ஆட் பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக்கா எதனா ஒண்ணுத்துக்கு ஆட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டீலிங்க் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ டீலிங்க் பண்ணி விட்டீங்கன்னா, நம்ம வந்து தனித்தனியா வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இப்ப நான் டாப்புக்கு வந்து ஆட் பண்றேன். ஒரு 130 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 130ன்னு ஆட் பண்ணா, எனக்கு வந்து மேல இருந்து 130 பிஎக்ஸ் வந்து இன்னும் டவுன்ல வந்து இறங்கிடுது. ஸோ எனக்கு டவுன்ல இறங்கக்கூடாது. அப்ல வந்து மூவ் ஆகணும். ஸோ அதனால -130 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்ப பாருங்க எனக்கு அப்ல வந்து மூவ் ஆயிடுச்சு. அங்க மேல வந்து நம்மளுக்கு டைட்டில் இருந்தது வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க சில தீம்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது, அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹைட் பண்ற மாரி ஆப்ஷன்ஸ் வந்து அந்த தீம்ஸ்லயே வந்து குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்த்ரான்னு சொல்லிட்டு பாப்புலரான தீம்லாம் இருக்கு. ஸோ அந்த தீம் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது, நீங்க ஒரு பேஜ கிரியேட் பண்ணும்போதே அவங்க வந்து ஆப்ஷன் குடுப்பாங்க. இந்த டைட்டில வந்து ஹைட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஸோ அத செலக்ட் பண்ணியே நீங்க வந்து ஈஸியா ஹைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ஹீரோ செக்ஷனோட பேக்கிரவுண்ட் இமேஜ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி இந்த நேச்சர் அப்புறம் இந்த கீழ இருக்க இந்த டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செக்ஷன் இருக்கு. ஸோ அத வந்து இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம ராயல் எலமென்டார் ஆட் ஆன்னு சொல்லிட்டு ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணோம்ல. ஸோ அதுலருந்து வருது இந்த அட்வான்ஸ்ட் டெக்ஸ்ட்ன்றது. ஸோ இத அப்படியே டிராக் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே வந்து மேல போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து மேல வரக்கூடாது. நடுவுல தானே வரணும். இங்க நம்ம சாம்பிள் வெப்சைட்ல பாருங்க. நடுவுல தான் இருக்கு. ஸோ அந்த மாரி நடுவுல எடுத்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு மேல இந்த எடிட் கண்டெய்னர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சில நேரம் வந்து இது செலக்ட் பண்ண முடியாதமா இருக்கும். ஹைட் ஆயிலாம் இருக்கும். ஸோ அந்த மாரி ஹைட் ஐலாண்ட்ஸ் இருந்தா, நம்ம வந்து இந்த செலக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா?
ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்வான்ஸ் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னருக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓவரால் கண்டெய்னர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம செலெக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து லே அவுட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லே அவுட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த அட்வான்ஸ் டெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோமோ எல்லாமே சென்டரில் வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தனால எனக்கு சென்டரில் வந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நேச்சர் சொல்லிட்டு ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரிஃபிக்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதில் வந்து அந்த நேச்சரை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாம்பிள் வெப்சைட்டில் பாருங்கள், நேச்சர் வந்து ஒரு லைனில் இருக்குது. ஸோ அது கீழே இருக்க டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு இந்த நேச்சர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் சிம்பிள் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு போருங்க. பிரேக் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பிஆர் போட்டிங்கன்னா இந்த நேச்சர் ஒரு லைன்லேயும் அது கீழே இருக்க டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன்லேயும் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்க வந்து அவ்வளோ நல்லா தெரியாது. ஏன்னா வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்குன்னா அன்லிமிட்டெட் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்லெஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைன் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அந்த 2 லைனையும் எப்படி ஆட் பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அன்லிமிட்டெட் கேப்பபிலிட்டிஸ் பவுண்ட்லெஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் கலரு, அப்புறம் டெக்ஸ்ட்டோட சைஸு, ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கலரு, சைஸு இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நீங்கள் வந்து ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபை தான் செலக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த கலர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் அந்த எல்லோ கலரை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஏஏஏ 2F அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 105 கொடுப்போமா? ஓகே. இப்போ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மெயின் டெக்ஸ்ட் வந்து முடிஞ்சது. ஸோ ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அட்வான்ஸ் டெக்ஸ்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கீழே இருக்க டெக்ஸ்ட் தான் அட்வான்ஸ் டெக்ஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் தான். ஸோ ஃபுல்லாக ஒயிட் கலர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா சாம்பிள் வெப்சைட்டில் பாருங்கள், இது ஃபுல்லாக ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப்பிங் டெக்ஸ்ட் கலர் இதுவும் வந்து ஒயிட்டு. ஓகே. இந்த கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சைஸை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து டைப்போகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சைஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்க வந்து கரெக்டாக இருக்குது. அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து மூவ் ஆகிறது நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம சாம்பிள் வெப்சைட்டில் இருக்க மாதிரியே இதுவும் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100% கொடுக்கல. ஸோ இதுவே நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து இது 100% வந்து கொடுத்துக்கலாம். ஃபுல் ஹைட் வந்து எடுத்துக்கணும் நம்ம பேக்ரவுண்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டன் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்பப்போ பண்ண வேணும்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் தெரியாமல் கேன்சல் பண்ணால் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணதுனால ஈஸியாக வந்து எடுக்க முடியும். ஓகே. இப்போ நம்ம பட்டன் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ராயல் எலமெண்டாரோட பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி ஸோ இது கீழே வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ப்ளோர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டை கொடுத்து இந்த எல்லோ கலரில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெக்ஸ்ட் வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா? டிஃபால்ட்டாக அது எக்ஸ்ப்ளோர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டைல்ஸுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த பேக்ரவுண்ட் டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் கலருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நான் காப்பி பண்ண அந்த கலரை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ FAAA 2F அப்படின்ற இந்த கலரை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு கலரு. ஸோ இப்போ ஹாவர் பண்ணும்போது எனக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதையே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹாவரை செலக்ட் பண்ணிட்டு
ஸோ இந்த பேக்ரவுண்ட் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த கலரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பட்டன்ஸுக்கும் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சேவ் டிராஃப்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் இருக்க மாதிரியே ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து அப்படியே பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ செக்ஷனை டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்ட் செக்ஷனை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் செக்ஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ செகண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜஸ் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அந்த இமேஜஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இமேஜ் கேலரி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிரிட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கிரிட்டை யூஸ் பண்ணி இந்த செக்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி அதை பண்ணலான்னா, இந்த ப்ளஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கிரிட்டுன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து 3 கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 கிரிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை வந்து போட போகிறோம். ஸோ இந்த ப்ளஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இமேஜ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து இமேஜை வந்து ஆட் பண்ணோம். ஸோ சூஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ ஃபஸ்ட்டு என்னது கிராஃபிக் டிசைன். ஸோ அதுக்கான இமேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த கிராஃபிக் டிசைன். ஸோ டைட்டிலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி ஆல் டெக்ஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் அலைன் பண்ணணும். அப்புறம் டைட்டிலையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டைல்ஸ் வந்து வந்துடலாம். ஸ்டைல்ஸ் வந்துட்டு அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இமேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு வித்து வந்து இப்போ டிஃபால்ட்டாக 30ல் வந்து இருக்குது. ஸோ இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 100ல் வந்து கொண்டு வந்து விடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நம்ம ஃபுல் வித்தை வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கன்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலோட சைஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20ல் வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 20 இல்லை 22ல் கூட வச்சுக்கலாம். ஸோ டைப்போகிராஃபி செலக்ட் பண்ணிட்டு ஒரு 22 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டார்க் ப்ளூ கலர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கலரை செலக்ட் பண்ணி இப்போ நான் டார்க் ப்ளூ கலர், அதாவது #1A394E, ஸோ அந்த கலரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த டைப்போகிராஃபி செலக்ட் பண்ணி ஒரு 16 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாமா? ஸோ இப்போ பார்க்க வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இமேஜு, அப்புறம் இந்த டைட்டில், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுக்கு 3க்கும் இடையில நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் கம்மி பண்ணலான்னா, பாக்ஸுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இமேஜ் ஸ்பேசிங், ஸோ அதெல்லாம் வந்து 0ல் வந்து மாற்றிடுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் ஸ்பேசிங் மட்டும் ஒரு 1, 2, 3 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்க வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு இந்த கிரிட்டில். ஸோ இதை மறுபடியும் நீங்கள் இன்னொரு கிரிட்லேயே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இமேஜ் கிரிட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இன்னொன்று வந்து வந்துடும். ஸோ மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு கிரிட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்டாரில் நீங்கள் ஈஸியாக டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த செகண்ட் கிரிட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இமேஜை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் அண்டு மொபைல் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டை. காப்பி பண்ணி இந்த இடத்துல டைட்டிலில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆல் டெக்ஸ்ட்லேயே வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ செலக்ட்னு கொடுத்தா அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம டைட்டிலை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ட் இமேஜுக்கு வந்து வரலாம். ஸோ தேர்ட் இமேஜில் வந்து உங்களுக்கு காமர்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அது காமர்ஸ்க்கான ஒரு இமேஜ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம டைட்டில் அண்டு ஆல் டெக்ஸ்ட்டு இது 2த்தை மட்டும் அப்டேட் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கேயும் வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கும் செகண்ட் செக்ஷனுக்கும்
கேப்பே வந்து இல்ல. ஸோ அந்த கேப் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்ப செகண்ட் செக்ஷனுக்கு டாப் மார்ஜின் ஆட் பண்ணா, அந்த கேப் வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிடும். ஸோ அதனால இந்த எடிட் செக்ஷன் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த டோட்டல் செக்ஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்ஜின் டாப் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அட்வான்ஸ் டேப்க்கு வந்து போயிடலாம். ஸோ இந்த மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டீலிங்க் பண்ணிடுங்க. டீலிங்க் பண்ணிட்டு, டாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்மளுக்கு பாருங்க மார்ஜின் வந்து ஆட் ஆயிடுச்சு இந்த செக்ஷனுக்கு. ஓகே. இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த செகண்ட் செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் வந்து சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஸோ இப்ப நம்ம கார்ட் செக்ஷன வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அபௌட் அஸ் செக்ஷன எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே. இப்ப நம்ம இந்த 3 செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுல என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு இமேஜ் இருக்கு. ரைட் சைட்ல வந்து ஒரு ஹெட்டிங் அண்ட் டெக்ஸ்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸ வந்து கிளிக் பண்ணிட்டு, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ செலக்ட் பண்ணிட்டு, இந்த 2 கண்டெய்னர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்மளுக்கு 2 கண்டெய்னர் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்ப லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜ வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, இமேஜ டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போடுங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன். அபௌட் அஸ் செக்ஷனுக்கு ஒரு இமேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து அபௌட் அபௌட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணி ஆல் டெக்ஸ்ட்லயே வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப செலக்ட் பண்ணா, இப்ப நம்ம இமேஜ் வந்து இங்க இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாரி இப்ப நான் வந்து ஹெட்டிங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டிங்ன்னு இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத அப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போடலாம். ஸோ இங்க ஹெட்டிங் வந்து வந்துருச்சு. ஸோ இதுல வந்து அபௌட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இத அப்படியே டிராக் பண்ணி, ஸோ இது கீழ வந்து போடுறேன். ஸோ ஹெட்டிங் வந்து டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டோட்டல் செக்ஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல இருக்க இந்த டோட்டல் செக்ஷனுக்கு நம்ம வந்து மார்ஜின் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எடிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ அட்வான்ஸ் செக்ஷன் வந்து போயிடுங்க. மார்ஜின வந்து ஃபர்ஸ்ட்டு டீலிங்க் பண்றேங்க. டீலிங்க் பண்ணிட்டு, நம்ம டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 சொல்லிட்டு குடுக்கலாமா? ஓகே. 15 சொல்லிட்டு குடுத்தா கரெக்ட்டா இருக்கு. பாட்டமும் வந்து வேணும்னா நீங்க குடுத்துக்கலாம். இல்ல வேணான்னா விட்டுடலாம். ஓகே. இப்ப நம்ம இந்த அபௌட் அஸ்க்கு டெக்ஸ்ட் வந்து அவங்க குடுத்திருக்க இந்த டெக்ஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த டெக்ஸ்ட்ட. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதனால நம்ம செக்ஷன் வந்து ரொம்ப அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயி வருது. ஸோ இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டைல்ஸ் செக்ஷன் வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான சைஸ வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப்போகிராஃபிய செலக்ட் பண்ணிட்டு, சைஸ் வந்து ஒரு 16 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர் எடிட் கண்டெய்னர் இருக்கு பார்த்தீங்களா? அத செலக்ட் பண்ணிட்டு, நம்ம இவ்வளோ டாப் மார்ஜின் வந்து 50 வேணாம். ரொம்ப அதிகமா இருக்க மாரி இருக்கு. ஸோ ஒரு 30 மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்க்க கரெக்ட்டா இருக்கு நம்மளுக்கு இந்த செக்ஷன். ஓகே. ஸோ இப்ப இந்த அபௌட் அஸ் டெக்ஸ்ட்ட வந்து கலர் வந்து பிளாக்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த அபௌட் அஸ்ஸ செலக்ட் பண்ணிட்டு, ஸ்டைல்ஸ் வந்து போயிடுங்க. ஸ்டைல்ஸ் போயிட்டு, ஸோ டெக்ஸ்ட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து கொஞ்சம் பிளாக்கா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பிளாக் வேணாம். ஸோ கொஞ்சம் மீடியமான பிளாக் மாரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த செக்ஷனும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணியாச்சு. ஸோ இப்ப இந்த எடிட் கண்டெய்னர் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, இதுலயே அட்வான்ஸ் டேப் போயிட்டு நம்ம மார்ஜின் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டீலிங்க் பண்ணிடலாம். டீலிங்க் பண்ணிட்டு டாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு டாப் மார்ஜின் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. இது 2 செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்கத்து பக்கத்துல இருக்க மாரி இருக்குல்ல. ஸோ அத எப்படி நம்ம கொஞ்சம் கேப் விடலான்னா, இந்த எடிட் செக்ஷன்லயே வச்சுட்டு லேஅவுட் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ லேஅவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இது வந்து காலம் கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 இல்ல ஒரு 25 ஸோ அந்த மாரி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல கேப் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்ப கேப் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்ப பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே. இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த 3 செக்ஷன வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்ப சேவ் டிராஃப்ட் வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம அபௌட் அஸ் செக்ஷனே வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன எப்படி கொண்டு வரலாம் நம்ம வெப்சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க.
நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எப்படி நம்ம எலமெண்டரில் கிரியேட் பண்ண பேஜை வந்து ரெஸ்பான்சிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்சிவ்னா என்னன்னா, இப்போ நீங்கள் டேப்லெட்டில் பார்க்கும்போதும் மொபைலில் பார்க்கும்போதும் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷோ ஆகும் சில டைம். ஸோ இப்போ மொபைலில் பாருங்கள், நம்ம டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷோ ஆகல இந்த ஹெட்டர் செக்ஷனுக்கு. ஸோ பாதி டெக்ஸ்ட் தான் ஷோ ஆகுது. டெக்ஸ்ட் சைஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மொபைல் செக்ஷன் இதை வந்து நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது வந்து ஒரு லேப்டாப் இல்லை பிசியில் பார்க்க வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மொபைலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க என்னன்னா, மொபைலுக்கு இப்போ நம்ம சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணால் எப்படி ப்ரோ அது வந்து நம்ம லேப்டாப் பண்ண டிசைன் வந்து அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் வந்து இப்போ ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணுறீங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் எதனா வந்து சைஸை வந்து இங்கே எடிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொபைல் எடிட் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்கள் டேப்லெட் அண்டு பிசி டெஸ்க்டாப்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து சைஸ் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா அது வந்து நீங்கள் இதில் டிக்ரீஸ் பண்ணது இதில் இதில் வந்து டிக்ரீஸ் ஆகாது. ஸோ டெஸ்க்டாப்லேயும் டிக்ரீஸ் ஆகாது. அதுவே நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து சைஸை டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அது கீழே இருக்க டேப்லெட் அண்டு மொபைல் டிசைனில் வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் டேப்லெட்டை மட்டும் சைஸ் டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க மொபைலுக்கும் அந்த சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ மொபைலுக்கு நீங்கள் சைஸ் டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே எதுவும் இல்லைல்ல. ஸோ அதனால் மொபைலில் மட்டும்தான் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ டைப்போகிராஃபியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைப்போகிராஃபியில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ 50 ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 70 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ 17 சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அட்வான்ஸ் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் வந்து நம்ம சைஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டைப்போகிராஃபியை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 30 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. 30 வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ரொம்ப கேப் வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஹைட்டை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹைட் எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரியே ஆப்ஷன் வந்து காமிக்கல. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த ஸ்ட்ரக்சர்ன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணிட்டு கண்டெய்னரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம மின் ஹைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்ன டிக்ரீஸ் பண்ணால் அப்புறம் அந்த டேப்லெட்லேயும் உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப்லேயும் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஏன்னா மொபைலில் நம்ம சேஞ்ச் பண்ணால் டேப்லேயும் டெஸ்க்டாப்லேயும் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த செக்ஷனு. ஓகே. இப்போ கொஞ்சம் கீழே வரலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கும் செகண்ட் செக்ஷனுக்கும் மொபைலில் வந்து ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த எடிட் கண்டெய்னர் நான் செலக்ட் பண்ணிட்டு அட்வான்ஸில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டீலிங்க் பண்ணிக்கிறேன். டீலிங்க் பண்ணிட்டு டாப்பில் வந்து ஆல்ரெடி நம்ம அங்கே 100 ஆட் பண்ணோம்ல டெஸ்க்டாப்க்கு. ஸோ இங்கே வந்து ஒரு 30 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே நம்மளுக்கு போதுமானது. ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஓகே. இந்த சைஸ் எல்லாமே ஓகே தான். ஸோ அதே மாதிரி இந்த அபவுட் அஸ் செக்ஷனுக்கும் நம்ம அட்வான்ஸ் போயிட்டு மார்ஜினை டீலிங்க் பண்ணிவிட்டு ஒரு 30 ஆட் பண்ணிக்கலாம் டாப் மார்ஜின். ஓகேங்களா? ஸோ இப்போ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்காவாகிடுச்சு. ஸோ சேவ் டிராஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம டேப்லெட் டிசைனுக்கு வரலாம். ஸோ டேப்லெட்டில் பாருங்கள் இங்கெல்லாம் நம்ம 70 தான் கொடுத்தோம் சைஸு. ஆனால் இங்கே பாருங்கள் எதுவும் வந்து சேஞ்ச் ஆகலை பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து மொபைல் நீங்கள் ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணும்போது நீங்கள் மொபைலில் சேஞ்ச் பண்ணும்போது டேப்லெட்டில் சேஞ்ச் ஆகுது. ஆனால் டேப்லெட்டில் பண்ணும்போது மொபைலில் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த நேச்சர் சைஸ் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த கீழே இருக்க அந்த அட்வான்ஸ் டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல்ஸுக்கு வந்து வந்துடுறேன். அட்வான்ஸ் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைப்போகிராஃபி செலக்ட் பண்ணலாம். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ 70யும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு 60 கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ ஹைட்டை கூட நம்ம கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் செக்ஷனோட அந்த டாப் மார்ஜினை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ மார்ஜினை டீலிங்க் பண்ணிவிட்டு டாப் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க. ஸோ அதே மாதிரி அபவுட் அஸ் செக்ஷனுக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு டாப் மார்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம்.
ஓகே. இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம டேப்லெட் டிசைன்ல. ஸோ இங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து இங்க அபௌட் அஸ் டெக்ஸ்ட்லாம் வருது. இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கு. ஸோ இமேஜ் வந்து மேல இருந்தா கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா இல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எடிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். குடுத்துட்டு ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்மளுக்கு சென்டர்ல வந்துச்சு. ஸோ இப்ப இந்த அபௌட் அஸ் செக்ஷனும் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ சேவ் டிராஃப்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நீங்க டெஸ்க்டாப் போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அபௌட் அஸ் வந்து அ கரெக்ட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு டேப்லெட்ல மட்டும் இந்த மாரி மாறியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம டெஸ்க்டாப் வந்து ஆல்ரெடி ரெஸ்பான்சிவா தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப எதுவும் பிரச்சனை இல்ல அதனால இதுல. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட்டா வந்து அ ஒரு பேஜ வந்து எலமென்டார் பேஜ் பில்டர யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அத வந்து எப்படி ரெஸ்பான்சிவா டேப்லெட்லயும், மொபைல்லயும் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டும் இந்த வீடியோல வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வெப்சைட்ட இப்போ ரெஸ்பான்சிவாவும் கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ கடைசியா நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னா, எப்படி நம்ம வெப்சைட்ட வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது. ஸோ இத எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. எப்படி நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்ட ஒரு பிளக்கினை யூஸ் பண்ணி ஃப்ரீயா வந்து பேக்கப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்க உங்க வெப்சைட்ட வந்து நீங்க எதனா ஃப்ரீலான்சருக்கு தர்றீங்க, இல்ல வேற யாருன்னா ஒரு டெவலப்பருக்கு வந்து தர்றீங்க. ஸோ அவங்க வந்து நம்ம வெப்சைட்ட எப்படி வேணா கொலாப்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம வெப்சைட் வந்து பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அப்படி பேக்கப் எடுக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீ பிளகின் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ பிளகின்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு வந்துட்டு ஆட் நியூ பிளகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டிராஃப்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்டிராஃப்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வந்து வரும். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பிளகின் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஆக்டிவேட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டிராஃப்ட் பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஆக்டிவேட்டும் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற மறுபடியும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் டிரைவை செலக்ட் பண்ணிட்டு அது வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம் நம்ம கூகுள் டிரைவில் அப்டிராஃப்ட் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஸோ இப்போ என் ஜிமெயில் மூலயமா நான் வந்து சைன்இன் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, என் ஜிமெயில் வந்து நான் வந்து லிங்க் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, சேவ் சேஞ்சஸ் வந்து மறக்காம குடுத்துக்கோங்க கீழ வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, பேக்கப் ஆர் ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத செலக்ட் பண்ணிட்டு, இந்த பேக்கப்ன்ற பட்டன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்லி அலோவ் திஸ் பேக்கப் டூ பி டெலிட்டட் மேனுவலி. இது உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ பேக்கப் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வெப்சைட் வந்து இப்போ பேக்கப் ஆயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, அந்த பேக்கப் ஹேஸ் ஃபினிஷ்டு ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம சைட் வந்து ஃபுல்லா வந்து பேக்கப் ஆயிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக் பேக்கப் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத செலக்ட் பண்ணிட்டு, ஃபைல்ஸ் பேக்கப் ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து எவ்ரி 12 ஹவர்ஸ் இல்ல டெய்லி இல்ல வீக்லி அந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணீங்கன்னா, வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வெப்சைட் வந்து பேக்கப் ஆயிட்டே இருக்கும். ஸோ நான் டெய்லி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டெய்லி செலக்ட் பண்ணிட்டு டேட்டாபேஸ் பேக்கப் ஷெட்யூலும் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ்ன்ற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆயிட்டே இருக்கும். ஓகே. இப்போ வந்து உங்க வெப்சைட் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பேக்கப் பண்ண வெப்சைட்ட வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த பேக்கப் ஆர் ரீஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, ரீஸ்டோர்ன்னு ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்க பழைய வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே மாரி வந்து முன்னாடி எப்படி வச்சிருந்தீங்களோ, ஸோ அதே மாரி வந்து வந்துரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்க இந்த ஆட்டோமேட்டிக் பேக்கப் குடுக்குறோம் பார்த்தீங்களா? அத வந்து பார்த்து குடுக்கணும். ஸோ நீங்க 1 வீக் முன்னாடி பண்ணத வந்து ரீஸ்டோர் பண்ணீங்கன்னா வராது. ஏன்னா நீங்க வந்து டெய்லி வந்து பேக்கப் எடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அதனால நீங்க செட்டிங்ஸ் வந்து பார்த்து குடுத்துக்கோங்க. உங்க நீடுக்கு ஏத்த மாரி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ட்பிரஸ் கத்துக்கணும்னு நெனைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.